ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, இந்த பதிவு துலா லக்ன அன்பர்களுக்கு குரு சுக்கிரன் பார்வை, சுப பார்வை பார்க்குறத பற்றி பலன். இப்போ டிசம்பர் 11 சுக்கிரன் மகர ராசியில் சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு வர்றாரு, திருவோண நட்சத்திரத்துக்கு வர்றாரு. 22 வரைக்கும் 12 நாட்கள் அந்த சுக்கிரன் சந்திரன் நட்சத்திரத்தில் போகிற அதே சமயத்தில் நமக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிற ரிஷபராசியில் இருக்கிற குருவும் சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரமான ரோகிணியில் போயிட்டுருக்கார். இப்போ இந்த 2 கிரகங்களும் ஒரு சுப பார்வை பார்த்துக்குது. அவங்க இருக்கிற இடத்துலேருந்து 9ஆம் இடம் 5ஆம் இடங்கிற வகையில் சுப பார்வை பார்த்துக்குது. ஆனால் நமக்கு துலா லக்னத்துக்கு அது 4ஆம் இடமும் 8ஆம் இடமாகவும் இருக்குது. நமக்கு 10ஆம் அதிபதி தான் சந்திரன், தொழில் கிரகம் தான் சந்திரன். இப்போ இதனுடைய பலன்களை பார்ப்போம். அதாவது ஜென்ரலாக சொல்கிற மாதிரியே 4ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல கிரகங்கள் வரும்பொழுது அது எந்த கிரகங்களாக இருந்தாலும் அது நமக்கு மைனஸ் தான். சரி, எந்த விதத்தில் மைனஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த கிரகத்தினுடைய தன்மை நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குது, அது தொழில் கொடுக்குற கிரகமா, வேலை கொடுக்குற கிரகமா, பணம் கொடுக்குற கிரகமா, அல்லது உறவுகளை கொடுக்குற கிரகமா அப்படின்ற வகையில் அது வேலை செய்யும். இப்போ சந்திரன் நமக்கு அடித்தளத்தில் நட்சத்திர சாரம் அப்படி சந்திரனுடைய சாரத்தில் போகிறதுனால சந்திரன் நமக்கு தொழில் கிரகமாக இருந்தால், இந்த சுக்கிரன் போகிறதுனால சுக்கிரன் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை அங்கே அனுபவிப்போன்னு அர்த்தம். அதே மாதிரி குரு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை அனுபவிப்போன்னு அர்த்தம். இதே சந்திரன் நமக்கு உறவு கிரகமாக இருக்குதுன்னு வைங்க. இப்போ 7ஆம் இடம் மனைவி கணவன் இந்த மாதிரி உறவு சார்ந்த விஷயமாக இருந்தால் அது சார்ந்தும் நமக்கு மைனஸை கொடுக்கும். இப்படி அவங்கவங்க ஜாதகத்துக்கு படி அது மைனஸை கொடுக்கும்னு எடுத்துக்கிட்டாலும் கூட, இந்த பதிவில் நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, சுக்கிரனும் 4ஆம் இடத்துல இருக்கார், குருவும் 8ஆம் இடத்துல இருக்கார், கேதுவும் 12ஆம் இடத்துல இருக்காரு. இந்த காலகட்டத்தில் இந்த சந்திரன் ஒரே கிரகத்தினுடைய சந்திர கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் இந்த 2 கிரகங்கள் இருக்கிறது தான் பார்வைன்னு அர்த்தம். அப்போ இந்த பார்த்துக்கிறதுனுடைய பலன் எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நமக்கு 8ஆம் இடம் அப்படின்னாலே கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளால், உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளால், திடீர் வம்பு வழக்குகள் சார்ந்த பிரச்சனைகளால் அது டெவலப் பண்ணி கொடுக்கும். 6ஆம் இடம் தான் கடன் அப்படின்னாலும் 6ஆம் இடத்தை டெவலப் பண்ணுற கிரகமாக 8ஆம் இடம் இருக்குது. அதே மாதிரி தான் ஆரோக்கியத்தில் நோய் சம்மந்தப்பட்டது. 6ஆம் இடம் தான் நோயினாலும் 8ஆம் இடம் நோயினுடைய வளர்ச்சி, அதாவது ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸுக்கு கொண்டு போகிறது. அதே மாதிரி 4ஆம் இடம் 8ஆம் இடம் தொடர்புங்கிறது வாகனம் சம்மந்தப்பட்ட விபத்துகளை குறிக்கிறது. இப்போ ஒரு வீடு கட்டுறதோ, இடம் வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ அகலக்கால் வச்சு நம்ம அதனுடைய சுமையை சுமக்கிறத குறிக்கிறது. அப்போ அந்த 8னுடைய தத்துவம் அப்படிங்கிறது 4 சேர்ந்து நமக்கு வேலை செய்யும்போது எத்தனை விதத்தில் வேலை செய்யுதுங்கிறது தான் நம்ம அவங்கவங்க ஜாதகப்படி அது வேலை செய்யும். அப்போ இதில் நாம் என்ன கவனம் செலுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு நமக்கு யார், நம்மளுடைய துலா லக்னத்திற்கு குரு யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குரு தான் நமக்கு நம்ம லக்னத்திலேயே இருக்கிற கிரகம், நம்மளுடைய சிந்தனையை வளர்க்குற கிரகம். அதாவது நட்சத்திரமாக இருக்குதுன்னு சொல்ல வர்றேன். துலாத்தில் விசாக நட்சத்திரம் இருக்குது இல்லையா, அதுதான் நம்ம சிந்தனைகளை வளர்க்குது. இப்போ நம்ம துலா லக்னத்தில் பிறக்கிறோம் அப்படின்னா அந்த லக்னத்துக்குள்ளே இந்த குருவினுடைய செயல்பாடு நம்ம சிந்தனையை, நம்மளுடைய செயல்திறனை, நம்மளுடைய அங்கீகாரத்தை, தோற்றத்தை இதையெல்லாம் வழி நடத்துதுன்னு அர்த்தம். அதே மாதிரி கலைகள், நம்முடைய ஆசைகள், குழந்தை ஸ்தானம், நமக்கு ஒரு ஆன்மீக பற்றுதல், இஷ்ட தெய்வ வழிபாடுகள், ஒரு விளையாட்டில் ஈடுபடுறது, அது விளையாடு மட்டுமல்ல, ஒரு வேத பாராயணம் இந்த மாதிரியான இதில் ஈடுபடுறது, ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுறது, இதையெல்லாம் 5ஆம் இடம் குறிக்குது. அதே மாதிரி 9ஆம் இடம் அப்படின்றது குலதெய்வம், நம்மளுடைய பூர்வீகம், நம்முடைய தந்தை வர்க்கம், மேல் படிப்பு, நமக்கு உண்டான அடுத்த கட்ட நபர்கள் அப்படிங்கிறது, அதாவது நம்ம யாரு கூட பிரியமாக பழகிறோம் அப்படிங்கிறது. அதே நேரத்தில் நமக்கு வெளிநாடு தொடர்புகள், ஆராய்ச்சி மனப்பான்மை, ஒரு விஷயத்தை ஒரு தீர்க்கமாக ஆராய்ச்சியை பண்ணுறோம், அல்லது மத நம்பிக்கைகளில் ஈடுபடுறோம்,
அந்த தெய்வ அனுகூலம் அப்படின்னு சொல்கிறது, இறையருள் கிடைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அந்த 9ஆம் இடத்துல இருக்குது. அப்பேற்பட்ட குரு வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறது வந்து ரொம்ப இதுக்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுது. அதாவது நம்ம சிந்தனையை வழி நடத்துறதுல தடுமாறுது, கரெக்டாக சிந்திக்க முடியல, என்ன தீர்வுங்கிறதுக்கு கரெக்டாக சொல்யூஷன் எடுக்க முடியல. அதே மாதிரி குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒரு மனசஞ்சலம் வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க செய்கிறது நமக்கு பிடிக்கல, அவங்களுடைய முன்னேற்ற தடைகள் வந்து நமக்கு வருத்தமாக இருக்குது, டெவலப் ஆகலையே அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்ம எதிர்பார்க்குற ஒரு சந்தோஷம், மன நிம்மதி நம்மளுக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு பிரச்சனை குரு கொடுக்குறார். அது தந்தை வர்க்க உறவுலேயும் நல்லா இல்லை, தந்தைக்கு ஆரோக்கியம் நல்லா இல்லை, தந்தை சார்ந்த விஷயங்கள் எதுவுமே பூர்வீகம் சார்ந்த வகையிலையுமே நமக்கு கஷ்ட நஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்குதே அப்படிங்கிறது தான் இந்த குருவினுடைய செயல்பாடு. இப்போ இதே தொழில் சார்ந்து இந்த குரு என்ன செய்வார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நல்லது பண்ணுவார். அதாவது இப்போ நம்ம வந்து அவருடைய குருவினுடைய பொட்டன்ஷியலே என்ன அப்படின்னா, தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துறது. அதாவது அவருடைய டேலண்ட்டுன்னு சொல்லலாம், இன்டலெக்சுவல்னு சொல்லலாம், க்ரியேட்டிவிட்டி மைண்டோட ஆளுமை திறனோடு செயல்படக்கூடிய அத்தனை செயல்பாடுகளையும் குரு வச்சுருக்கார். அப்படிப்பட்ட கிரகம் வந்து வலுவிழந்து கிடக்குது. ஆனாலும் கூட அது சார்ந்து அவர் வந்து நல்லது நடத்துவார், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு பெருசாக பாதிக்காது. ஆனால் இந்த சுக்கிரனும் அங்கே பார்வை, குருவும் பரஸ்பர பார்வைகள் பார்த்துக்கிறது. நமக்கு வந்து லக்னாதிபதியே சுக்கிரன் தான், 8ஆம் அதிபதியும் சுக்கிரன் தான். ஆனால் சுக்கிரனுடைய நட்சத்திரம் வந்து நம்மளுடைய திறமைகளுக்கு தீனி போடுறதா இருக்குது. ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுக்குற கிரகமாக இருக்குது. நமக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வளர்க்குற கிரகமாக இருக்குது. பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பு தொடர்புகளை வந்து வளர்க்குற கிரகமாக இருக்குது. அதே போல் நமக்கு வந்து நம்ம எதிர்பார்க்குற சந்தோஷம், மகிழ்ச்சி, சமூக தொடர்பு, நண்பர்கள், மூத்த சகோதர சகோதரி, இது மாதிரி ஒரு ரொம்ப யதார்த்தமாகவும் ஜோவியலாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் ஜாலியாகவும் லைஃப்பை கொண்டு போகக்கூடிய கிரகம் சுக்கிரன். அப்படிப்பட்ட கிரகம் வந்து அது 4ஆம் இடத்துல இருந்து குருவினால் 8ஆம் இடத்தினுடைய குரு பார்வையில் 2 பேரும் சேர்றதுனால இதில் வந்து நம்ம அவஸ்தைகளை கொடுக்குது. இப்போ பொருள் சார்ந்த விஷயத்துக்கு வேணால் இந்த 4ம் 8ம் நல்லது பண்ணும். அது என்னங்க பொருள் சார்ந்த விஷயம் அப்படின்னா, இப்போ ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கோம், நம்ம வந்து ஒரு ஜாப் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு ரீசைக்ளிங் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு மூலப்பொருளை வாங்கி நான் என்கிட்ட இருக்கிற மிஷினின் தொழிலாளிகளையும் வச்சு நான் ப்ரொடக்ஷன் பண்ணி நான் அதில் வந்து கூலி வாங்கி நான் வந்து வேலை செஞ்சிட்ருக்கேன், அல்லது என்னுடைய ப்ரொஃபஷன் அதுவாக இருக்குங்கிற பட்சத்தில் நமக்கு அது பெனிஃபிட்டாக கொடுக்கும். ஏன்னா இந்த 8ங்கிறது உழைப்புக்கு வந்து அது சப்போர்ட் பண்ணுது. அதனால் நம்மளுடைய மூளை உழைப்பு அந்த பொருள் சார்ந்த உழைப்பாக மாறும் பொழுது அந்த இன்வால்மெண்ட்டில் தப்பு செய்யாது, அதில் வந்து வீக்னஸ் கிடைக்காது. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, வாகனம் சம்மந்தப்பட்டது, இடம் சம்மந்தப்பட்டது, ஸ்பேர் பார்ட் சம்மந்தப்பட்டது, இன்டீரியர் டெக்கரேஷன் சம்மந்தப்பட்டது, இது மாதிரி ஒரு ஜாப் ஒர்க்கு சம்மந்தப்பட்ட வேலைகள் பார்க்குறவங்களுக்கு, ப்ரொடக்ஷன் சார்ந்த வேலைகள் பார்க்குறவங்களுக்கு, உணவு சார்ந்த வேலையோ உடை சார்ந்த வேலையோ, நமக்கு மருத்துவம் சம்மந்தப்பட்ட பொருள்கள் சார்ந்த வேலையோ, உபகரணங்கள் சம்மந்தப்பட்ட வேலையோ, இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த வகையில் இப்போ ஆட்டோ ஃபைனான்ஸ் நடத்துவாங்க இல்லையா, ஒரு வண்டியினுடைய பேஸை வச்சு ஃபைனான்ஸ் பண்ணுறது. ஸோ இது சார்ந்த இதுகளை வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு பண்ணுற வேலைகளுக்கு இந்த பார்வைகள் நல்லா இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் இப்போ குழந்தையினுடைய உறவுனால் சங்கடப்படுறதும், கணவன் மனைவி சம்மந்தப்பட்டதில் பிரச்சனை வர்றதும், ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றதையும் நம்ம கொஞ்சம் கவனிச்சுக்கணும். இந்த 12 நாட்கள் தான் இதனுடைய பலன். அதுலேயும் நமக்கு திசாபுத்தி அந்தர சூட்சமத்தில் சுக்கிரன் குரு இன்வால்வ் ஆகும்போது இது நடக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.